Romans chapter 12, verse 1. Look at how Paul starts. I beseech you, therefore, brethren, by the mercies of God, that you do something. What should you do? That you present your bodies a living sacrifice, holy and acceptable unto God, which is your reasonable service. Other translation says reasonable worship. இரண்டாவது குறிப்பு, நீங்கள் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இரண்டாவதாக ரோமர் 12 முதலாம் வசனம், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Look at that. Today a lot of people are doing ஆராதனை. நீங்க A நிறைய lot of பேர் people are ஆராதனை doing worship. There's something known as புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. Okay? Look at that. He's talking about a reasonable worship, a reasonable service. இது புத்தி உள்ள ஆராதனை. அதாவது புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை இருக்கு. புத்தி உள்ள ஆராதனை குறித்து வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? What should you do? நாம் என்ன செய்ய வேண்டும்? First of all, he tells you or introduces himself. Introduces a statement. He says, I beseech you therefore, brethren. வேண்டிக் கொள்கிறேன். I beseech you therefore, brethren. Why? By the mercies of God. முதலாவது அவர் எப்படி நமக்கு சொல்லுகிறார் பாருங்க, சகோதரரே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். By the mercies of God. தேவனுடைய இரக்கங்களை கொண்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Because of the mercies of God, I beseech you, brethren, that you do this. தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தமாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன், இதை செய்யுங்கள் என்று What should சொல்கிறார். you do? என்ன செய்ய வேண்டும்? You have to present your bodies in the way that it should be presented. What is the way it should be presented? Number 1, a living sacrifice. Number 2, holy. Number 3, acceptable not unto your mind but unto God. And when you do that, it is your reasonable worship or your reasonable service. நீங்க உங்க மனதுக்கு அல்ல, வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுங்க. அதேதான் வசனம் நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்றாரு. வேண்டிக் கொள்கிறேன்றார். I beseech you. உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். In other words, I beseech you means I begன்றாரு. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன்றார். புரிஞ்சுட்டீங்களா? அப்படி சொல்றாரு. அப்படி I சொல்றார். beg you, brother. சகோதரனே, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். Because of the mercies of God. தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தம். Because of the mercies of God. தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தம். Do this. இதை செய். You present what? நீ என்ன செய்ய வேண்டும்? Your body. உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. When you do this, then he will present you to himself, holy, unblameable and unreprovable. நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாக இருக்கும்படி நீங்க இப்போ ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த உலகத்திலே, அந்த நாளிலே அவர் உங்களை தமக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாயும் பரிசுத்தராயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் உங்களை நிறுத்திக் கொள்வார். So in this world you have to present yourself, and then only he can present you before himself. Amen. And that's why he's saying, if you continue in the faith. See, all that is linked up. And that is why Colossians chapter 1 verse 29, the mighty power of God was working inside Paul so that he may present them perfect. இந்த உலகத்திலே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு முன்பதாக நீங்கள் பரிசுத்தமும் ஜீவ பலியாக நீங்கள் உங்களை அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவன் என்ன செய்வார் என்றால், அந்த நாளிலே உங்களை தமக்கு முன்பதாக அவர் குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் உங்களை தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, நிலைத்திருங்கள், கேட்ட சுவிசேஷ வசனத்திலே கேட்ட நம்பிக்கை விட்டு அசையாமல் உறுதியாயும் அதில் ஸ்திரமாய் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்குது. புரியுதா உங்களுக்கு? So today, Church of God, தேவ சபையே, what are you doing to present your bodies? இன்றைக்கு உங்க சரீரங்களை ஒப்பு கொடுக்க நீங்க என்ன செய்றீங்க? Because you can't just take your body. You know how your body is. உங்களுடைய You know how your body is, okay? உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்டது? You know it. உங்களுக்கு தெரியும். You know it. If you examine yourself, you know. Psalms 139, 23, 24, the psalmist prays, search me, O God, and know my heart. I pray, try me and see if there are some wicked ways in me. Know my thoughts and lead me in the way everlasting. சங்கீதம் 139, 23, 24 வசனம், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்தேன், நீ நித்திய வழியிலே என்னை நடத்தும். See, you know. உங்களுக்கு தெரியும்.
God wants you to present your bodies, but not simply, Lord, take my body. Because if He takes that body and you know how that body is, that is not correct. How should it be? It should be, tell me, how should your body be presented? Holy, acceptable unto God. Acceptable unto God. உங்கள் So today சரீரங்களை what you have to do தேவனுக்கு- is, you have to examine whether my body is acceptable unto God. I don't need to tell. If you search your heart, if you try your thoughts, you'll know whether it's acceptable to God. That is why, brother, you have to go all out and spend time to find out whether today your body is in the way that God wants it to be. Because if it is not in the way, then how can you present it? நீங்க இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறது. எப்படியாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான சரீரமாக, ஜீவ பலியாக உங்க சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாக நீங்க இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்பதான் நீங்க ஒப்பு கொடுக்க முடியும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை. என்னது? பாஸ்டர் நினச்ச புத்தி உள்ள ஆராதனை கையை தூக்கிட்டு, லார்ட் ஐ கிவ் யூ மை ஹார்ட், அது ஆராதனை தானே ப்ரோ அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பட் பால் இஸ் டெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங். ஆனா அப்போஸ்தலன் பவுல் வேற லிஃப்டிங் அப் ஹோலி ஹேண்ட்ஸ், உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள். நம் கைகளை, எந்த கை? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற சரீரத்தின் கை. சும்மா நம்ம கையை உயர்த்தல. அண்டர்ஸ்டாண்டு, கைகளை உயர்த்து தான் துதிக்கணும். Lamentation 3:41, lift up your heads and hands to the God in the heaven. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41வது வசனம், நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். So not only your hands but also your heart, brother. ஆக உங்க கையை மாத்திரம் இல்ல, உங்க இருதயத்தையும் தேவனுக்கு நேராக நாம் ஏறெடுக்க It should வேண்டும். be lifted up. அது தேவனிடத்தில் ஏறெடுக்க It should வேண்டும். be acceptable unto Him. தேவனுக்கு ஏற்றதாக பிரியமாய் இருக்க You வேண்டும். know, two people brought sacrifices. One was Abel, the other was Cain. God had respect to the sacrifice of Abel, but God did not have respect to the sacrifice of Cain. The reason was, Abel's sacrifice was acceptable unto God. Cain's sacrifice was not acceptable unto God. Simply, if you bring sacrifice, don't think God will approve it. That is why the Apostle Paul says, bring your bodies as a sacrifice, okay, living sacrifice. How should it be? Holy and acceptable unto God. Otherwise, you have to continue. இரண்டு பேர் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். காயினும் காணிக்கையை கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்கைகளை கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கையோ தேவன் அங்கீகரிக்கவில்லை. அது ஏற்றப்படத்தக்கதா இருந்தது. அது ஏற்றப்படத்தக்கதா இல்லை. அதனால காயினுடைய அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. That's what the Apostle Paul is telling you. Not just present your bodies. Present your bodies means what? You are offering it as a sacrifice. He is using the term a living sacrifice. That means today you are living sacrifice. Amazing. Your bodies are living. Not generally sacrifices are dead sacrifices. But this sacrifice is not dead sacrifice, brother. Living sacrifice, because the living God is inside the sacrifice. Hallelujah. Are you listening? Come on, brother. Living sacrifice. And you have to present it. Not casually. This is the body which is holy and acceptable unto God. That's why God chose you. That's why God reconciled you. And don't waste your time. We are not going to allow the pressures of the world hereafter to trouble us. We are going to walk in the way that God wants us to walk. And God will take care of all the pressures. And we are just going to relax and be still and know that He is God. And we are going to just jump and dance for joy. Because life is very, very exciting. What are you doing? I am having a good time because God is doing all things for me. God is thinking of me. நாம் இனிமேல் வாழ்க்கையில் அழுத்தங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்க போவதில்லை. நாம் அதெல்லாம் ஆண்டவரிடத்துல அதெல்லாம் விட்டுட்டு நாம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செஞ்சுட்டே இருப்போம். செஞ்சுட்டே இருந்தாருன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கவலையப்படாதீங்க, எல்லாருமே கவலைப்படாதீங்க. All of you are wonderful people. All of you are amazing people. All of you are glorious people. God knows all your cares, brother. கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் every care, every need He knows. உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். But He is waiting for the sacrifice. ஆனா அதே நேரத்துல பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க அவர் அந்த எதிர்பார்க்கிறார். பலிக்காக காத்துட்டு இருக்கார். பலி வர மாட்டேங்குது. ஜெபம் தான் வருது.
எனக்கு this is frog syndrome. எனக்கு frog syndrome. தவளையை போல எனக்கு syndrome. Only that is coming. Presenting வர மாட்டேங்குது. What I'm using management terms. You never heard of frog syndrome? Are you happy today? Come on, brother. Act the way the Bible tells you to act. And then God will act the way that He wants to act. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் வார்த்தையில என்ன சொல்லுதோ அதன்படி அவர் ஆண்டவர் தாம் நினைச்ச வழியில அவர் நடத்துவார்.